என்ன தீபா, ஜாமான் வாங்கணும் கடைக்கு போனால் கையை வீசிட்டு வந்திருக்கா? என்னன்னே கேட்போம். என்ன மருமகளே, ஜாமான் வாங்கணும் கடைக்கு போனால் இப்போ கையை வீசிட்டு வந்திருக்கா? என்ன காரணம்? ஏத்தே சுருக்க கிளம்புங்க. என்ன நீ வந்து வராமல் என்ன கிளம்ப சொல்கிற? பணத்தை தொலைச்சாச்சா? என்ன பாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு நீ பண்ணு, என்னாலலாம் வர முடியாது. எதுக்கத்த இப்படி பேசுறிய? பணத்தை ஒன்றும் நான் தொலைக்கலை. பணம் என்கிட்ட தான் இருக்கத்த. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. வந்து வராமே கிளம்ப சொல்லியிருக்க. எங்கே கிளம்பணும்? ஏத்தே ரேஷன் கடைக்கு தான் போகணும். அங்கே பாமையெல்லாம் சீனியும் போடுறாவலாம். அதை நீ போய் வாங்க வேண்டியது தானே? சரி அத்தை, நான் ரேஷன் கடைக்கே போகிறேன். ஏத்தே நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள். நான் மளிகை கடையில் லிஸ்ட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். பொருளை போட்டு ரெடியாக வச்சுருப்பாவ. நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே நீ மாமியாரா நான் மாமியாரா? இதில் என்னத்த உங்களுக்கு சந்தேகம்? நீங்கள் தான் மாமியார். என்ன எப்படி நீ வேலை செய்ய சொல்லலாம்? ஏன் அத்தை, மாமியார் தான் வேலை செய்யக்கூடாதா? என்ன பாரு, எனக்கு சீரியல் பார்க்கணும், அதனால் கடைக்கெல்லாம் போக முடியாது. சரி அத்தை, நான் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தே ரேஷன் கடைக்கு போகிறேன். ஏத்தி, நான் ரேஷன் கடையில் போய் சீனி வாங்க முடிச்சுட்டு சீனி கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சீனி இல்லாத காப்பி தான் உங்களை போட்டு தருவேன். அப்புறம் எண்ணெயை குறைச்சல கூட பார்த்துடுங்க. இவ போன அன்றைக்கி கண்டிப்பாக சீனி கிடைச்சாலும் கடையில் கொடுத்துட்டு வந்துடுவா. வேற நம்மளுக்கு சீனி இல்லாத காப்பி தான் தருவா. என்னத்த ரேஷன் கடைக்கு போகிறீங்களா? சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி அத்தை, நான் கடையில் போய் ஜாமான் கரெக்டாக வச்சுருக்கவளன்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். நீ தான் இப்போ வந்துடும்ல, வந்த பிறகு ரேஷன் கடைக்கு போக வேண்டியது தானே? அதுக்கு பிறகு வீட்டில் வந்து சும்மா தானே இருக்க போகிற? என்ன தத்து சொன்னியே? மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்கள். சரியா காதில் உள்ளல. நீ வீட்டுக்கு வந்த பிறகு ரேஷன் கடைக்கு போக வேண்டியது தானே? என்னத்த மறுபடியும் வேதாள முருங்கை மரத்து மேலே ஏறுது? எண்ணி பக்கம் உனக்கு என்ன வேதாள மாதிரியே தெரியுது? இல்லை அத்தை, வேதாளம் தான் உங்களை மாதிரி இருக்குது. இந்த பாரு, இந்த கிண்டல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத, அப்புறம் நான் பொல்லாத விழாயிருவேன். இப்போ மட்டும் ரொம்ப நல்ல விழா இருக்கே பாருங்க. ஏத்தே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் கடையில் வச்சு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தேன். இப்போ நீங்கள் கேட்கணும் அத்தை, எந்த ஃப்ரெண்டை நீ பார்த்தேன்னு. நீங்கள் அப்படி கேட்டால் தான் நான் யாருன்னு சொல்லுவேன். சரி சரி, ரொம்ப இது பண்ணாத. யாரை நீ பார்த்த? ஏத்தே, உங்கள் ஃப்ரெண்டு வனஜாவை தான் பார்த்தேன். வனஜா அங்கே வந்திருக்காளா? எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா பார்த்த. நீங்களே போய் பார்க்க வேண்டியது தானே? அவள் இங்கே வந்த விஷயமே நீ இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஏத்தே, அவிய வீடு கூட ரேஷன் கடை பக்கத்தில் தானே இருக்குது. சரி அத்தை, நான் ஜாமான் வாங்கிட்டு அப்படியே ரேஷன் கடைக்கு போகிறேன். வேண்டாம் மருமகளே, நீ கடையில் போய் ஜாமான் வாங்குற வேலையை பாரு. நான் வனஜாவை பார்த்துட்டு அப்படியே ரேஷன் கடையில் ஜாமானத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன்.